ப்ரெஸ் மீடியா அண்ட் எவ்ரிபடி எல்லோரும் இங்கே வந்ததுக்கு. இப்போ இந்த சம்மிட் பார்த்திங்கன்னா நம்ம திமோர் லெஸ்டே மெடிக்கல் எஜுகேஷன் சம்மிட்னு நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். நேற்று டெல்லியில் நடந்துச்சு, கேபிட்டல் சிட்டியில். இன்றைக்கி சென்னையில் நடத்திட்டுருக்கோம். யூனிவர்சிட்டியிலேருந்து எல்லா ஃபிலிப்பீன்ஸ் திமோரில் இருக்கிற 3 யூனிவர்சிட்டியுமே வந்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் பீஸ், உம்பாஸ், தென் யூஎன்டிஎல் வந்திருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு யூசிடி, யூனிவர்சிட்டி ஆஃப் கேத்தலிக் திமோர் வந்திருக்காங்க. இப்போது நம்ம திமோர் ஒரு புது டெஸ்டினேஷனாக மாறப்போகுது. உங்களுக்கு மெடிக்கல் எஜுகேஷனுக்காக, அதே மாதிரி நிறையா அதர் எஜுகேஷன் செக்டருக்காக நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கண்ட்ரி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ திமோர் மெயினாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் இந்தியன் கரிக்குலம், இங்கே எய்ம்ஸ் டெல்லியில் என்ன கரிக்குலம் டீச் பண்ணுறாங்களோ அது சேம் கரிக்குலம், சேம் ஆட் பார் இந்தியன் என்எம்சி கைட்லைன்ஸ் படி உங்களுக்கு 4.5 வருஷத்தில் கொடுக்குறாங்க. ஃபாலோட் பை உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எந்த விதமான எக்ஸாம் கிடையாது. அண்ட் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஒரு ஹவுஸ்மேன்ஷிப் சொல்லலாம். அது 1 இயர் நீங்கள் ப்ராக்டிக்கல் ரியல் பேஷண்ட்ஸோடு நீங்கள் பண்ண முடியுது, ஹாஸ்பிட்டலில் பண்ண முடியுது. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. என்எம்சியில் ஒரு நார்ம் 2021 நவம்பர் 18 போட்டாங்க. அந்த நார்ம் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் 48 months டியூரேஷன் இருக்கணும். இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி, இங்கிலீஷில் டீச்சிங் இருக்கணும். 54 months இருக்கணும். இங்கிலீஷில் டீச்சிங் ஆஃப் மெத்தட் ஷுட் பி இங்கிலீஷ். லைசன்ஸ் டு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ஸோ 54 months இருக்கணும். உங்களுக்கு லைசன்ஸ் டு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். டீச்சிங் மெத்தட் இங்கிலீஷில் இருக்கணும். ஸோ இவ்வளோ உங்களுக்கு மெயின் பாயிண்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இது எல்லாமே with bilateral tie-up with the government as well as the team over here from India, academic partners நாங்கள் சேர்ந்துருக்கோம். அது எல்லா யூனிவர்சிட்டிக்கும் சேர்ந்து தான். ஸோ இந்தியாவில் இருக்கிற நீங்கள் என்ன இங்கே ஒரு ஹை பட்ஜெட்டில் படிக்க போகிறீங்களோ அதே கரிக்குலம் உங்களுக்கு அதே புக்ஸ், அதே சிலபஸ், அதே கண்டென்ட், அதே ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் ஒரு கம்மியான தொகையில், தட் இஸ் அட் அ வெரி ஆவரேஜ் ஒரு பேசிக் ப்ரைஸ், மினிமம் ப்ரைஸில் உங்களுக்கு திமோரில் கிடைக்க போகுது. நல்ல ஒரு கண்ட்ரி. நான் அங்கே ரொம்ப டைமாக அங்கே இருக்கிற நிறையா நண்பர்கள், எஜுகேஷனிஸ்ட் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க, பார்த்தாங்க. எல்லோரோட ஃபீட்பேக் நல்லா இருக்குது. இது ஒரு புது டெஸ்டினேஷனாக மாறப்போகுது இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. பேசிக்லி இப்போ மீதி எல்லா கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் சவுத் இந்தியன் மாதிரியே இருக்கும், ஒரு இந்தியாவே சொல்லலாம். பட் மோர் சவுத் இந்தியன் மாதிரியே இருக்கும். அது நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பாக கூட பார்க்கலாம், இல்லாட்டி அதர் ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கேம்பஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்ல ஹியூஜ் கேம்பஸ். எல்லா யூனிவர்சிட்டியுமே 3-4 யூனிவர்சிட்டியுமே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது எல்லாமே பெரிய கேம்பஸாக இருக்கும். இனி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் போக ஆரம்பிச்சிருக்காங்க. நிறையா கண்ட்ரியிலேருந்து அங்கே இருக்காங்க. பட் இந்தியன்ஸ் ஆஸ் எ மெடிக்கல் டாக்டர் ஒரு இன்ஜினியர்ஸ் ஒரு ஐடி செக்டரில் மட்டும் தான் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பெருசாக அங்கே போகலை. பட் இந்தியன் டாக்டர்ஸ் அங்கே ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் நிறையா கண்ட்ரீஸ்லேருந்து இருக்காங்க. இனிமேல் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் மாதிரி நடக்கும். அங்கே ஒரு கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். இந்த கரிக்குலம் இப்போ நம்ம ரிலீஸ் பண்ண எம்பிபிஎஸ் கரிக்குலம் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோமோ அது போத் திமோரிஸ்க்கும் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆப்டாக இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு டெஸ்டினேஷனாக உங்களுக்கு மாறப்போகுது. பாஸ்கர் சார், நீங்கள் உங்கள் கொஞ்சம் கருத்து சொல்லலாம். நீங்கள் சின்ஸ் யூ ஹவ் பீன் ஆல்ரெடி தேர். ஓகே, எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் தேங்க்யூ ஸோ மச். திமோர் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு டெஸ்டினேஷனாக இருக்கும். ஏன்னா மெயினாக ராஜா சார் சொல்லாதது ஒன்று என்னென்னா ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ். அங்கே பேஷண்ட்ஸை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் அங்கே நல்லா இருக்குது. அதே மாதிரி ஒரு 4.5 yearsல எம்பிபிஎஸ் கரிக்குலத்தை அங்கே முடிக்க முடியும். இன்னொன்று ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட், ரொம்ப சீப்பான காஸ்ட்டில் எல்லா பேரண்ட்ஸாலையும் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு யூனிவர்சிட்டி அங்கே ஒரு 3 யூனிவர்சிட்டி இருக்குது. மோரல்லஸ் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸர்ஸ் அவங்களுடைய வே ஆஃப் டீச்சிங் மெத்தடாலஜி ஆல்மோஸ்ட் நம்ம இந்தியன் சிலபஸ்க்கு ஈக்குவலாக அங்கே டீச் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல காலேஜ் தான் அது. வேறு தென் நல்ல ஒரு கண்ட்ரிங்க, ஒரு சேஃபான ஒரு கண்ட்ரி. இங்கேருந்து ஒரு ஏஷியன் கண்ட்ரி ஒரு 5-6 hours we can reach that country. அதே மாதிரி நம்ம அங்கே ப்ரொவைட் பண்ணுற ஹாஸ்டல் பார்த்திங்கன்னா பாய்ஸ்க்கு தனியாகவும் கேர்ள்ஸுக்கு தனியாகவும் வித் இந்தியன் குஷினோட ஒரு நல்ல ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்.
அதே மாதிரி ஒரு சேஃபான ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், நம்ம ஸ்டாஃப் அங்கே இருப்பாங்க, ஒரு வார்டனாக இருப்பாங்க. ஸோ தே வில் டேக் கேர் ஆஃப் ஆல் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அகடமிக் சைட், அப்பார்ட் ஃப்ரம் தி அகடமிக் சைட், தி ஹாஸ்டல் as well as தி ஃபுட் எல்லாமே நமக்கு ஒரு இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு யூனிவர்சிட்டி. மோரல்லஸ் ஒன்ஸ் அகெயின் ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் தி ப்ரெஸ். இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி பேரண்ட்ஸ், நீங்கள் தைரியமாக நம்பி யூ கேன் வெரிஃபை ஆல் தி டாக்குமெண்ட்ஸ். எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அட்மிஷன் எடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ். தேங்க்யூ. ஃபேக்கல்ட்டி வந்து ஆக்சுவல் ஆஸ் பர் தி ரூல் வந்து அங்கே 30 ஸ்டூடெண்ட்ஸ் 1 அசோசியேட் ப்ரொஃபஸர் இருக்கணும். மெயின் ப்ரொஃபஸர் வந்து நீங்கள் ஒரு 120 பேருக்கு நீங்கள் வந்து இது பண்ணலாம். பட் ஒரு 30 பேர் ஒரு கிளாஸ். இல்லை, உலக நாடுகள், பல்வேறு நாடுகள் வந்து தரமான மருத்துவ கல்வி கொடுக்கும்போது ஏன் இந்த நாட்டை தேர்ந்தெடுக்கணும்? உலக அளவில் அந்த தரம் எப்படி இருக்குது? நான் முன்னாடி என்னோட ப்ரெசன்டேஷனில் சொன்ன மாதிரி நிறையா கண்ட்ரி நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சில விஷயங்கள் கண்ட்ரி பெருசாக இருக்கலாம், பட் மருத்துவ கல்வியோ இல்லாட்டி இருக்கிற அங்கே ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். கிளினிக்கல்ஸ் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் கிடைக்காது. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்றில் ப்ளஸ் இருக்குது, ஒரு கண்ட்ரியில் மைனஸ் இருக்குது. இது இவ்வளோ இடங்கள் போனதுக்கப்புறம் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆப்டாக ஒரு கண்ட்ரி நம்மளால் செய்ய முடியுமா இந்த சென்ஸ் கேன் வி கொலாபரேட் வித் தி எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் அண்ட் டூ சம்திங் டுகெதர் விச் அந்த கண்ட்ரிக்கும் சரி நமக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது பெனிஃபிட்டாக இருக்கும்னா இந்த ஒரு கண்ட்ரி மட்டும்தான் இப்போதைக்கு அது இருக்குது. இன்றைக்கி இந்தியன் கரிக்குலம் நீங்கள் இங்கே அது எந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும், இங்கே படிக்கிற சேம்